மாப்பிள்ள வந்தா மாட்டு வண்டிலே, பொண்ணு வந்தா புஷ்ப வண்டிலே. மாப்பிள்ள வந்தா வத்சலா, எப்படி வந்தாய் வத்சலா? எட்டினில் வத்சலா கோழையாட்டம் என்னை விட்டு ஓடி வந்து விட்டு. இது என்ன வத்சலா? எட்டினில். ஏன் அவ்வளவு கோபம்? உனக்கு தெரியாது, பெரியவர்கள் மீதுள்ள கௌரவத்தினால் என் சாகசம் சக்தி எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு வந்து விட்டேன் என்று. பாவம், பெரியவர்களிடம் நீங்கள் நல்ல பெயர் எடுக்க வேண்டும், அவர்களை நான் எதிர்த்து கெட்ட பெயர் எடுக்க வேண்டும். போதும், உங்களுக்கும் உங்கள் காதலுக்கும் நமோ நமஹ. இனி நமது பிரேமை சகோதர பிரேமை. வத்சலா, இது என்ன வார்த்தைகள்? ஒன்றுமில்லை. இனி உன் விரகமும் உன் தாபமும் நான் பட முடியாது. நான் லக்கணகுமாரனை கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுத்து விட்டேன். செய்து கொள்வேன். என் வத்சலாவா இப்படி பேசுவது? இல்லை, நான் இப்போது புத்தம் புது வத்சலா, பூர்த்தியாய் மாறிவிட்டேன். லக்கணகுமாரனை திருமணம் செய்து கொள்ள போகிறேன். யானை அம்பாரில் ஏறப் போகிறேன். கோட்டை வரையில் ஊர்வலம் வரப்போகிறேன். வத்சலா, இது என்ன பிதற்றல்? உனக்கு ஏதாவது பேய் பிடித்து விட்டதா? பேய் இல்ல, பிரம்ம ராட்சசி. இனி நமது பிரேமை மாத்திரம் சகோதர பிரேமை தான். வா சகோதரா, வா. இதெல்லாம் என் அதிர்ஷ்டம் தான் பெண்ணே. உனக்காக ஸ்ரீ கிருஷ்ணன், ருக்மணி, பலராமன், ரேவதி எல்லோரும் என் வீட்டுக்கு வரப்போகிறார்கள். அத்தே, அப்பொழுது அத்தான் எங்கே? வருகிறேன் மைத்துனி, வந்து கொண்டே இருக்கிறேன். வா சகோதரா. பார்த்தாயா சகோதரா, இனி என்னை லக்கணகுமாரனுக்கு தாரை வார்த்து விட்டு உன் வத்சலாவை நீ மணந்து கொள். அருமை மகனே, இதுவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசம் தானா? ஆமாம் தாயே, ஆமாம். இந்த மணமகளுடன் அந்த மணமகன் என்ன மண்டை இடிப்பட போகிறானோ அந்த பகவானுக்கு தான் தெரியும். அப்பொழுது அத்தான் குரலோ? இந்த அத்தான் கவலை உனக்கு எதற்கு? அந்த அத்தானை ஜாகிரதையாக கவனித்துக் கொள். சரிதானே? அங்கே என் முகூர்த்தம் நெருங்கி விட்டது, நான் போகிறேன். நமோ மாதா. நமோ கிருஷ்ண, நமோ நம. இங்கே பரப்புங்கள், சீக்கிரம். ஆமா, இதெல்லாம் என்ன குருவே? தங்குமிட நிர்மாண மனச்சித்திரம். இதோ பாருங்கள். இவை அந்த புறங்கள். எந்த புறம்? அந்த புறங்கள். இவை சித்திர கிரகங்கள். கோடு என்ன குருவே? வீடாக்கி காட்டுங்க. கோடுகளினால் நன்மை தீமை தெரிந்த பிறகு காரியத்தில் இறங்குவோம். சரி, இறங்குவோம். இறங்குங்க. சரி. உள்ளே போக வாசல் எந்த பக்கம்? இதோ பிரவேச வாசல். பரவேச வாசலா? பரவேச வாசல்னா அங்க இருக்கப்படாத, அந்த பக்கம்ல இருக்கணும். அங்க இருக்க கூடாது, அது வடதிசை. சாஸ்திரம் ஒப்புக்கொள்ளாது. உங்க சாசத்தரம் பகுத்தறிவு இல்லாதவங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. தசமதியர்கள் வருவது அந்த பக்கம். அதனால வாசல் அந்த பக்கம் தான் இருக்கணும். சரி, அப்படியே வச்சுடுறேன். எழுந்துருங்க. என்ன முடிங்க? அஹா இம் இஹி உஹு. குருவே, ஓஹோ குருவே. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். மெச்சிக்காதடா, மெச்சிக்காத. ஆமாம் குருவே, கடைகள் எல்லாம் காலியாகவே இருக்கிறது. தசமதியர்கள் தண்டனா போடுவதற்கு தளவாடங்கள் எங்க? தளவாடங்கள் எங்க? தலைவாடங்களா? இதோ பாருங்கள். அம் அஹா இம் இஹி உஹு. இவை நாகாபரணங்கள். இவை அம் அஹா தாம் தாம் தட்டுகளத்தோம். தாம் தாம்
எனதோ இவை பொம்மைகள். இவை தீம் தீம் தீம். ஹை ஹை குருவே, வை வை குருவே. இந்த வேடிக்கை பாருங்கள். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.